ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் பிளான்ஸ் எல்லாம் காய்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதான் வெத்தலை செடி. ஓகேங்களா? பெருசாக இருக்கும். இதான் துளசி செடி. இது பேர் எனக்கு தெரியாது, ஆனால் இதெல்லாம் நிறைய இடத்துல இருக்கும். தொடமும் நல்லாயிருக்கும் இதெல்லாம். இது வந்து குட்டி குட்டி இலை செடி. ஆனால் இதுக்கு மேலே ஒரு செடியோட பேர் கூட எனக்கு தெரியாது. இதான் அழகான செடி. இதான் குச்சி குச்சி செடி. இதெல்லாம் பெருசாக வளர்கிற செடி. இங்கே பாருங்க, பெரிய செடி. இங்கே பாருங்க, மேலெல்லாம் இந்த மாதிரி தொட்டியில் வச்சுருப்போம். இந்த ஒரு தொட்டியில் மட்டும் இருக்காது. பாருங்க, இந்த செடி மாதிரியே மேலே ஒன்று இருக்குது, குட்டி செடி. இங்கே பாருங்க, இங்கே ஒரு மூலையில் ஒரு செடி இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல தான் நிறையா இருக்கும். மேலே பாருங்க, காஞ்சி போன செடி மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, அதே மாதிரி செடி எல்லாம் இருக்குது. செடி பார்க்க நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, இது நல்லா இருக்கும். இதோ இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இதோ நல்லா இருக்கும். தொடும்போது இந்த மூலையெல்லாம் போக முடியாது, நம்மளால் போக முடியுதான்னு பார்க்குறேன். சுற்றி பார்க்கலாம், சுற்றி போய் பார்க்கலாம். ஸோ இதான் மணி பிளான்ட். ஓகேவா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதோ இந்த சந்துக்குள்ளே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வந்து லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பின்னாடி போய் பார்க்கலாம். பின்னாடி நாங்கள் செடி வச்சுருக்கோம். இங்கே வாங்க வாங்க, நீங்கள் அந்த செடி பேரில் எனக்கு சொல்லணும். இதான் பெரிய செடி. செடி பேர் என்ன? செம்பருத்தி செடி. அது எல்லோ கலர் செம்பருத்தி. இது அடுக்கடுக்கு செம்பருத்தின்னு சொன்னீங்கல்ல. இங்கே பாருங்க, பூ விட்டுருக்கு. இதான் இந்த அடுக்கடுக்கு செம்பருத்தி. இதில் ஒரு பூவும் இல்லை. இதோ இங்கே பாருங்க, ரோஸ் விட்டுருக்கு. இது பார்த்தாலே தெரியும் ரோஸ் செடின்னு. இதுதான் பெரிய மருதாணி செடி. இது பாருங்க, கிளார் அடிக்குது. இருங்க. ஸோ பாருங்க, இங்கே மருதாணி செடி. இது அங்கேருந்து இல்லை, பெருசாக வளர்ந்த செடி. இது வந்து கருவேப்பிலை செடி. வெட்டிட்டாங்க, பெருசாக வளர்ந்துருச்சுன்னு. அதனால தான் உங்களுக்கு சின்னதாக தெரியுது. இவ்வளோதான் கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை மரம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.